Hi everybody. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிற தலைப்பு how to speak English fast and how to think in English language. எப்படி ஆங்கிலம் சீக்கிரமா பேசுறது, எப்படி ஆங்கிலத்தில் சிந்திக்கிறதுன்றதை பற்றி தான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த சேனலை நீங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியான நிறைய டெக்னிக்ஸ் நீங்கள் வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்றதை பார்ப்போம். டெக்னிக் நம்பர் 1ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக் அப்படின்ற ஒரு டெக்னிக். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட்? ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி எது? வாட் இஸ் அவர் மதர் டங்? தமிழ். ஸோ இப்போ தமிழில் காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். வி ஹவ் பீன் ஸ்பீக்கிங் ஒன்லி தமிழ். இட் இஸ் அவர் மதர் டங். அது நம்மளுடைய தாய்மொழி. ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் பீன் யூஸிங், அதை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா வி நீட் டு யூஸ் திஸ் லாங்குவேஜ். ஐ மீன் இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது வருது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை கூட யூஸ் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. பட் தெர் ஆர் certain people they love using this language. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும். மேபி the circumstance or the people around them can help them to do that. ஒருவேளை சுற்றி இருக்கிற நபர்களோ அல்லது உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ உங்களை ஆங்கிலம் பேச வைக்க முடியுது. இதை நீங்கள் நல்லா மனதில் கொண்டு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது யூ கேன் டாக் டு யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே பேசலாம். எப்படி? யூ கேன் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் அண்ட் யூ கேன் ஸ்பீக் ஆன் certain டாபிக்ஸ். சில டாபிக்ஸில் நீங்கள் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் எவர் ஹேப்பன்ட் எஸ்டர்டே, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத கூட நீங்கள் விலாவரியாக பேச முடியும். ஹவு கேன் யூ டூ திஸ்? கேன் ஐ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ்? நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் போன இன்சிடெண்ட், முடிஞ்சு போன இன்சிடெண்ட்டாக நான் பேச போகிறேன் அப்படின்னா ஹவு கேன் ஐ திங்க் அபவுட் தி இன்சிடென்ட் விச் ஹேப்பன்ட் எஸ்டர்டே? நேற்று நடந்த ஒரு சம்பவம். சரி, என்ன நடந்துச்சு? மேபி இன் மை சென்டர் நான் என்ன செஞ்சேன்? ஐ ஹேண்டில் மெனி கிளாஸஸ் and I attended many enquiries. I gave them proper response to them and I sent many books to different houses. So we didn't do door delivery, but they received these books through courier. So this is the way you have to think in English language. இந்த முறையில் மட்டும்தான் நீங்கள் ஆங்கிலம் யோசிக்க முடியும். நான் என்ன சொன்னேன்? இது நடந்த ஒரு விஷயத்தை, முடிஞ்சு போன விஷயத்தை நான் கம்ப்ளீட்டட் ஆக்ஷனாக நான் சொன்னேன். இது மாதிரி நீங்கள் குட்டி குட்டி இன்சிடென்ட் எவ்ரிடே வாட் எவர் யூ டூ அண்ட் வாட் எவர் யூ கம்ப்ளீட் இட், நீங்கள் எந்த விஷயத்தை முடிக்கிறீங்க, எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதை யூ ஹாவ் டு ரிமெம்பர் அண்ட் யூ ஹாவ் டு ரீகால் த இன்சிடென்ட் அண்ட் யூஸ் பாஸ்ட் வேர்ப்ஸ் அண்ட் யூ கேன் கிரியேட் சம் பேராகிராஃப்ஸ். ஒரு பேராகிராஃபாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு வகையான ப்ராக்டிஸ். இது என்ன பண்ணலாம்னா சில டைம் நீங்கள் யூ கேன் ரெக்கார்ட் திஸ் அஸ் அ வீடியோ. ஒரு வீடியோவை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் நவ் அண்ட் தென் இஃப் யூ கிவ் ப்ராக்டிஸ் டு யுவர் மைண்ட், உங்கள் மனசுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் அப்ளை திஸ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக் இன் யுவர் டே டு டே லைஃப். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில், நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் தமிழ்லே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிலம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகும். இட் இஸ் பாசிபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் when you start using this replacement technique in your day to day life. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டெக்னிக். அடுத்து என்ன டெக்னிக் அப்படின்றத சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் டோன்ட் யூஸ் gimmicks. கிமிக்ஸ் அப்படின்றது ட்ரிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ரை டு யூஸ் சம் ஆப்ஸ் அண்ட் வி கேன் லேர்ன் சம்திங் அப்படின்னு நினச்சிங்கன்னா 24 hours அதிலே நீங்கள் யூ கேன் நாட் பி அடிக்டட் டுவர்ட்ஸ் சம்திங். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் டு யுவர் செல்ஃப். த செல்ஃப் ப்ராக்டிஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். நீங்கள் எப்போ தானாகவே ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் ஆங்கிலம் சீக்கிரமாக பேச முடியும். ஸோ டிவைஸ் மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு வெப்சைட் மேலேயோ உங்களுக்கு நாட்டம் இருந்துச்சு, you are being attracted towards certain things அப்படின்னா you will be addicted to certain things. Then you cannot practice something on your own. Independently you cannot try something on your own. உங்களால் தனியாக நீங்கள் ஒரு விஷயம் கூட செய்ய முடியாத அளவுக்கு you will be depending on something. ஸோ இண்டிபெண்ட்டாக நீங்களாக செயல்படக்கூடிய ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அவாய்ட் கிமிக்ஸ். நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, டிவைஸ் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை யூஸிங் சம்திங் ப்ராக்டிக்கல். சிலது ப்ராக்டிக்கலாக இருக்கும், சிலது புக் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் சம்திங் கிரேட். சரி, இந்த டெக்னிக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக் நம்பர் 3 என்னன்றதை நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டால் யூ மஸ்ட் ஹாவ் த அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். யூ மஸ்ட் கிரியேட் லவ் ஆஃப் இங்கிலீஷ்.
ஆங்கிலத்தின் மேலே ஒரு பற்று ஏற்படணும். அது எப்படி ஏற்படுறது? இஸ் இட் பாசிபிள்? When I was studying in school, I didn't have this much affection towards this language because I found all my textbooks and syllabus, everything, it was totally boring. எல்லா சிலபஸுமே ரொம்ப போரிங்காக தான் இருந்திருக்கு மேம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றதுல ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் இருந்துச்சு. பிகாஸ் you concentrated only on subject. Other than subjects, did you concentrate anything on else? வேறு எதுலையாவது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டோரி புக்ஸில் நீங்கள் நாட்டம் கொண்டிருக்கீங்களா? இல்லை டிட் யூ ஃபைண்ட் எனிதிங் நியூ யூனிக் திங்ஸ், வித்தியாசமான விஷயங்கள் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா? இல்லை நீங்களாக ஒரு சம்பவத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது யூ குட் சே தட் ஐ ஹாவன்ட் டன் எனி ரிசர்ச் ஆன் திஸ் மேம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். சம் பீப்புள் தே மே சே தட் ஐ ஹவ் எவர் ட்ரை டு டூ திஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ட்ரை பண்ணவே இல்லை மேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தேர் ஆர் செவரல் things you can acquire knowledge and you can easily develop your vocabularies. You can build your vocabularies. உங்களோட vocabularies நல்லா டெவலப் பண்ணக்கூடிய சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. You can read some stories. You can try narrating different stories using the same content or different content. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். பட் என்னென்னா we stop doing such things. நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கு we never give time. நம்மளுடைய நேரத்தை குடிப்பதில்லை. நம்ம நேரத்தை எப்படி கொடுக்கறது? How can you use your time properly அப்படின்னு கேட்டால் I can suggest you to read some books and you can narrate some stories independently. நீங்களா ஒரு கதை எழுதலாம். You can also try some imaginative stories. கற்பனை கதைகள் எழுதலாம். And you can also try correcting your mistakes. உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். Don't focus on Google Translation நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணி it went failure. அது ரொம்ப ஃபெயிலியராக தான் முடிஞ்சிருக்கு. But I can suggest you to go with translation skill, proper translation skill. ப்ராப்பராக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண கற்றுக்கிட்டாலே it would be quite easy. ஸோ மதர் டங்க்லேருந்து இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷ்லேருந்து மதர் டங்குக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் தட் மேக் ஷுர் யூ ஹவ் லேர்ன் கிராமர் ப்ராப்பர்லி. அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கிராமரை சரியாக படிச்சிருக்கீங்களா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும், செக் பண்ணணும். ஸோ இந்த 3 டெக்னிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பினீங்க அப்படின்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் ஆல்சோ ரெக்கார்ட் ஸ்மால் வீடியோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் அண்ட் ட்ரை this at home and you can share it with me through my to my WhatsApp number. And WhatsApp number ku neenga anupalam. I'm able to check your mistakes and I'll get back to you soon. Thank you for watching and keep sharing this video with your friends and tell them to follow all these 3 rules and the 3 tricks can help you at any time. Definitely it can bring valuable changes into you. Thank you for watching and keep watching and keep subscribing to my channel.